அஸ்ட்ரோவிருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் அடியனின் நமஸ்காரம். கிரகங்கள் வரிசையில் இன்னைக்கு கிரகங்களோட வலு அப்படின்னு சொல்கிற ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அந்த கிரகங்கள் எந்த அளவு ஸ்ட்ரென்த்தில் இருக்குங்கிறத பார்த்தா தான் அது கொடுக்குற பலன்கள் நம்மளால் பர்ஃபெக்டாக நிர்ணயம் பண்ண முடியும். இது ஷட்பலங்கிற டாப்பிக்கில் வரும். ஒவ்வொரு கூறுகளும் பரிமாணங்களும் வரும். 6 வித கிரக பலம்னு சொல்லுவோம். அதான் அதில் ஒரு பலனாக இது சொல்கிறோம். செவ்வாய் ஆட்சி வீடு மேஷமும் விருச்சகமும். செவ்வாய்க்கு ஆட்சி வீடு மேஷம் விருச்சகம். மூலத்திரிகோணம் அடையிறது மேஷத்தில். டிகிரி 12 டிகிரி. சுக்கிரனுக்கு ஆட்சி வீடுகள் அப்படின்னு பார்த்தா ரிஷபம் துலாம். மூலத்திரிகோணம் அடையிற வீடுன்னு பார்த்தா துலாம் 15 டிகிரி வரை மூலத்திரிகோணம். புதன் ஆட்சி வீடு மிதுனம் கன்னி. மூலத்திரிகோணம் 15லேருந்து 20 டிகிரி. புதனுக்கு மட்டும்தான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே கன்னியில் கிடைக்கும். மற்ற கிரகங்கள் எதுக்குமே இந்த பாக்கியம் இருக்காது. சந்திரன் ஆட்சி வீடு கடகம். சூரியன் ஆட்சி வீடு சிம்மம். மூலத்திரிகோணமும் சிம்மம் தான். ஆனால் சந்திரன் மூலத்திரிகோணம் ரிஷபத்தில் ஆவார் 3லேருந்து 27 டிகிரி வரை. சூரியன் பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணமும் சிம்மம் தான். டிகிரி 1 டிகிரி முதல் 20 டிகிரி வரை. குரு ஆட்சி வீடுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு மீனம். மூலத்திரிகோணம் தனுசு. சனி ஆட்சி வீடு மகரம். கும்பம் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம். டிகிரிகள் பார்த்தீங்கன்னா 20 டிகிரிலேருந்து 30 டிகிரி ஆட்சி. மூலத்திரிகோணம் பார்த்தீங்கன்னா 20 டு 30 டிகிரி கும்பத்தில். இந்த மாதிரி ஆட்சி மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணம்ங்கிற வலு உச்சத்துக்கு ஒரு நிகரான வலுவை கிரகங்கள் அடைஞ்சிரும். மூலத்திரிகோண வீட்டில் இருக்கும்போது பலன் அப்படிங்கும்போது அதுக்கு இரட்டிப்பு சக்தியை அது கொடுக்கும். இதுதான் மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எந்த வீட்டில் உச்சமாகுதோ அதுக்கு உச்ச ராசிக்கு 5ஆம் இடமா வரும். அதாவது திரிகோண ராசிகள்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துலையும் அதனோட வலு ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் மூலத்திரிகோண வீடுன்னு சொல்கிறோம். அதை கேந்திரத்தில் வரும். அந்த மூலத்திரிகோண வீடு கேந்திரமாவோ இல்லைன்னா திரிகோணத்துலேயோ வரும். இப்போ இதை எடுத்தீங்க அப்படின்னா சூரியன் மேஷத்தில் உச்சமாகிறாரு. அதோட மூலத்திரிகோண வீடு சிம்மம் திரிகோணத்தில் வருது. அப்போ சிம்மத்தில் மூலத்திரிகோணம் அடையிறாரு. சந்திரன் உச்சம் ப்ளஸ் மூலத்திரிகோணம் ஃபஸ்ட்டு இடத்துலையே 1, 5, 9 தான் திரிகோணம்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இடத்துலையே மூலத்திரிகோணம் ஆயிடுறாரு. அதே போல் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமில் உச்சமாகிறாரு. அவருடைய 2 வீடுகள்னு பார்த்தா ஒன்று கேந்திரமாகவும் இன்னும் திரிகோணமாகவும் வருது. திரிகோணம் வர வீடில் அவர் மூலத்திரிகோணம் ஆகிறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுக்கிரன் மட்டும் விதிவிலக்கு. இதில் சுக்கிரன் உச்சமாகிற வீட்டுக்கு 8ல் தான் மூலத்திரிகோணம் அடைவார். மூலத்திரிகோண ராசிலேருந்து 6ஆ வரும். ஏன்னா சுக்கிரன் ரொம்ப அதிபயங்கர பலனில் மறைஞ்சாதான் சுக்கிரன் எல்லாருக்குமே உச்சமாகிற ராசி மட்டும் மறைஞ்சு உச்சமாகிறது தான் நல்லது. ஆட்சி வீடுகள்ங்கிறது பரவாயில்ல, உச்சமாகிறதுங்கிறது. ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் ஒரு சில பாதிப்புகளை தான் கொடுக்குது அதிபயங்கர சக்தியில் இருக்கும்போது. அதனால சுக்கிரன் மட்டும் இது விதிவிலக்கா சேர்ந்துருக்கும். இது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மூலத்திரிகோண வீடு அப்படிங்கும்போது 1, 2, 3, 4, 5 எல்லாமே 5ஆம் இடமா தான் வரும்.
சுக்கிரனை தவிர. அடுத்தது கிரகங்களுடைய பகை, நட்பு, சமம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில வந்து அ அதாவது தற்காலிக பகை நட்பு, இன் நிரந்தர பகை நட்புன்னு இருக்கு. இப்ப நாம பார்க்க போறது வந்து நிரந்தர பகை நட்ப பார்க்க போறோம். சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது, நட்பு கிரகங்கள் சந்திரன், செவ்வாய், குரு. பகை கிரகங்கள் சுக்கிரன், சனி, ராகு, கேது. சம கிரகங்கள் புதன். சந்திரன் சூரியன், புதன் நட்பு கிரகம். ராகு, கேது, சுக்கிரன் பகை கிரகம். செவ்வாய், குரு, சனி சம கிரகங்கள். செவ்வாய் சூரியன், சந்திரன், குரு நட்பு கிரகம். பகை புதன், ராகு, கேது. சுக்கிரன், சனி வந்து சமம். புதன் சூரியன், சுக்கிரன் வந்து நட்பு கிரகம். சந்திரன் பகை கிரகம். செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது வந்து சம கிரகங்கள். குரு சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்பு கிரகம். புதன், சுக்கிரன் பகை. சனி, ராகு, கேது சமம். சுக்கிரன் புதன், சனி, ராகு, கேது நட்பு கிரகங்கள். சூரியன், சந்திரன் பகை. செவ்வாய், குரு சமம். சனி புதன், சுக்கிரன், ராகு, கேது நட்பு கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய் பகை கிரகங்கள். குரு சமம். ராகு சுக்கிரன், சனி நட்பு கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய் பகை கிரகங்கள். புதன், குரு சமம். கேது சுக்கிரன், சனி நட்பு கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய் பகை கிரகங்கள். புதன், குரு சம கிரகங்கள். இது வந்து ப பர்மனன்ட் எதிரிங்கள்னு சொல்லுவோம். தற்காலிக நட்பு பகைன்னு ஒண்ணு வரும். அது வந்து ஷட்பலம் வரும்போது படிப்போம். இது வந்து அ நிரந்தர எதிரிகள், நிரந்தர பகை கிரகங்கள், நட்பு கிரகங்கள்னு சொல்லுவோம். இது இந்த டேபிள பார்த்து அப்படியே இதையும் எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா திருப்பி திருப்பி படிக்கும்போது தான் நம்ம பலன் எடுக்கிறங்கும்போது நமக்கு அது உதவியா இருக்கும். இது 2 டாபிக்கையும் இந்த இதில படிங்க போதும். இதுக்கப்புறமா வந்து பஞ்சாங்கம் நெக்ஸ்ட்டு சீரீஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த பஞ்சாங்கத்த வந்து நல்லாவும் படிக்கணும். கிரகங்களோட பகை நட்பையும் படிக்கணும். இதுவரைக்கும் உள்ளது எல்லாமே பேசிக் வந்துட்டுருக்கு. இது எல்லாம் நல்லா படிச்சா மட்டும்தான் நாம வந்து பலன் எடுக்கிறதுக்கு அப்படிங்கும்போது ப்ரிடிக்ஷன்ங்கும்போது பர்ஃபெக்ட்டா கிடைக்கும் நமக்கு. வாழ்க வளமுடன். கிருத்திகா, ஒசூர் 8122284840.